ஹாய் கைஸ், ஒரு கோடு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் தெரியுமா? தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட லேர்னிங் சீரீஸ்ல இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு ராக்கெட் லான்ச் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு ராக்கெட் லான்ச் ஆகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட் தேவையோ அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ட்ரி கேட் தேவை. அதுதான் இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள், ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோவில் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா திங்க் பண்ணுங்க, அந்த ஆர்டர் எங்கேருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்? கிச்சன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதேமாரி இங்கே ப்ரோக்ராமிங்கில் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்தால் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாட் ஹேப்பன் டெக்னிக்கலி, கம்பைலர் என்ன பண்ணுன்னா உங்கள் கோடை ரன் பண்ணுறதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிக்கும். ஏன்னா அதுதான் ஒரு ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். மெயின் ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாமல் ஓஎஸும் கம்பைலரும் கன்ஃபியூஸ் ஆகி எரர் கொடுக்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு கோட் எழுதுறீங்கன்னா எல்லாமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ரன் ஆகுறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் மட்டும் பிக் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி டெக் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா கோட் ஃபாலோ பண்ணுங்க.